தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். டீலிமிட்டேஷன் நாடாளுமன்றத்தில் விவாதம் நேற்று நள்ளிரவு வரைக்கும் போச்சு. இன்றைய தினமும் இன்னும் சற்று நேரத்தில் வாக்கெடுப்பு நடக்க போகுது. ராகுல் காந்தி ஒரு ஆறுதல் தரும் விதமாக, கவலைப்படாதீங்க, தென் மாநிலங்களுக்கு இந்த பில் பாஸ் ஆகாது, அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொன்னார். முத்தாய்ப்பாக காலையிலேயே முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களும் ஒரு ஆறுதல் தரும் விதமாக சொல்லிட்டாரு. பட் ஆனால் பாஜக கடுமையான விமர்சனங்களை திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் இந்த அவையில் அந்த விவாதத்தில் வச்சாங்க. திமுக ஆன்டி நேஷன் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. நீங்கள் அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க உங்கள் நாட்டில் அப்படின்ற மாதிரி. ராகுல் காந்தியும் கடுமையான விமர்சனங்கள்லாம் முன் வச்சாரு. அதுக்கும் பதில் விமர்சனம். எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நிலைமை? அதாவது ஒரு பெரிய உண்மையை அப்படியே மறைச்சு அதை அப்படியே கொண்டு போயிட்டு நாட்டு மக்கள் கிட்ட வித்துறலாம் அப்படின்னு நினச்சி மோடி, அமித்ஷாவும் பிஜேபியும் நினைக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னம்னா, நீங்கள் சொன்ன அஷூரன்ஸ் என்னது? இதுதான் ராகுல் காந்தியும் கேட்டது, எல்லாரும் கேட்டது. இன்றைக்கு கனிமொழி கூட இன்றைக்கி ரொம்ப காட்டமாக எல்லாத்தையும் சொன்னாங்க. 2026 எடுக்க போகிற சென்சஸுக்கு பிறகு தான் இந்த டீலிமிட்டேஷனை பண்ண போகிறோம். டீலிமிட்டேஷன் முடிச்சிட்ட உடனே தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு 23 சொல்லி அதை பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு 2011 தான் பண்ணுவோம், உடனடியாக இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அவசரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டது பதில் சொல்ல முடியல. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளோ பெரிய அயோக்கியங்கன்ட்டு. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி அவங்க போகிறாங்க. அப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போது எதுக்கு அப்படின்னோம்னா, ஒரே நாடு கடைசி தேர்தல் இப்படி வச்சுங்க. அதை அப்போ தான் நல்லா புரியும். அந்த தேர்தலை வச்சுட்டதுக்கு பிற்பாடு தேர்தலே நடக்க போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பலம் இருக்குதுங்களா, நாடாளுமன்ற அவைகளில் இருக்கக்கூடிய பலத்தை வடக்கு தங்களுக்கு செல்வாக்குள்ள பகுதிக்கு அதிகமாக கொடுத்து, இந்தாண்ட இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கிரைட்டீரியன் இருக்குது, அதை வச்சு தான் போட போகிறாங்க. தென் மாவட்டங்களில், தென் மாநிலங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளுறது அவங்களுடைய நோக்கம். இப்போ அமித்ஷா சொல்லக்கூடிய விடயத்தையே எடுத்துக்கங்க. ஒரு புரிதலுக்காக சொல்கிறார், அது நடக்க போகிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு குறைய போகிறதில்ல, 39 59 ஆகுது, கர்நாடகாவுக்கு அந்த மாதிரி ஆக போகுது, 24 42 22 42 ஆக போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்கிறாரு அவர். அவங்க மூவ் பண்ணுற சட்டத்தில் அது எதுவுமே இல்லை. ரெண்டாவது விஷயம், அதே ஒரு அளவுகோலை அப்படியே வச்சுங்க. உத்தரப்பிரதேசத்தை எவ்வளோ வரும்? 80 120 ஆகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னோம்னா எப்படி ஆகும் அப்படின்னோம்னா, அந்த கணக்கு தான் போட்டது. இப்போ ஒரு 9 மாநிலங்கள், இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 9 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 207 சீட் இருக்கிறது 366 சீட் ஆகும். அது இல்லாத மேற்கு மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹரியானா, குஜராத்து, மராட்டியம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னோம்னா அவங்களுக்குள்ளேயே 2/3 வந்துடும். அப்புறம் தென் மாநிலங்களும் தேவையில்லை, வடகிழக்கு மாநிலங்களும் தேவையில்லை. இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் பிஜேபியை புறக்கணிக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய இடம் தெற்குலையும் வடகிழக்குலையும் அதிகமாக இருக்குது. அப்போது இவங்களுடைய நோக்கம் அதுதான். அந்த 2/3 பெரும்பான்மையோடு வெற்றி பெறணும். வெற்றி பெற்றால் எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே அரசு, மாநிலங்கள் கிடையாது, எல்லாத்தையுமே நீங்கள் காலி பண்ணலாம். அதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா 2/3 வேணும் அவங்களுக்கு பெரும்பான்மை இதை நிறைவேற்றுறதுக்கு. இப்போ 542 2/3 எவ்வளோ ஆச்சு? 361. ஆமாம், அவ்வளோது. அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஏன்னா இவங்களே மைனாரிட்டி தான். ஆமாம், இவங்க 233 பேர் இருக்காங்க. எதிர்கட்சி இந்தியா கூட்டணி. இவங்களில் இங்கே என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, இந்த எதிர்கட்சிகளில் எல்லாரும் இருப்பாங்களா? தோஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படின்றது தான் கணக்கு. அப்போது அதில் ஏதாவது ஒரு கட்சி, இதில் இருக்கிற கட்சி முரண்டு போய்ட்டு வெளில போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நிறைவேறிடும். ஸோ அப்படியே ஆசிட்டிஸ் ஓட்டு போட்டாங்கன்னா 233 ஓட்டு போட்டாங்கன்னா 2/3 கிடையாது, அவங்களுக்கு வராது, அடிபட்டு போயிடும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இப்போ விவாதம் நடந்துட்டு இருக்குது. ஒரு 6 மணி போல் அதை முடிச்சிருவாங்க. நம்ம அதை கடைசியாக பேசும்போது சொல்லிடலாம் என்ன முடிவு அப்படின்ட்டு. இப்போ இவர் சொல்கிறார் இல்லைங்களா, இந்த 50% இன்க்ரீஸை தான் இந்த எடப்பாடி பழனிசாமிலாம் பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு உயரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு உயரப்போகுது. தமிழ்நாட்டுக்கு உயர்றதில்ல பிரச்சனை. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய குரல் அங்கே எடுபடுமான்றது பிரச்சனை. பேசலாம், நம்ம மதிக்கப்படுமான்றது கேள்விக்குறி. ஏதாவது ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்துடுறான், நம்ம தடுக்க நினைக்கிறோம், முடியாது. ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் பண்ணுறான், முடியாது. இப்போவே பட்ஜெட்டில் நமக்கு என்ன ஒதுக்கீடு செய்கிறான், என்ன பண்ண முடிஞ்சுது?
புரியுதுங்களா? அப்போ எல்லாத்தையும் அவன் நினைக்கிறதெல்லாம் சட்டமாக்கிக்கிட்டே வரலாம். இப்போ சமக்ர சிக்ஷா அபியானில் இருக்குது திட்டம். அது வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷனாக தான் சொல்கிறான். மும்மொழியை நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன் அப்படின்றான். நாளைக்கு அதையும் சட்டமாக்கிடுவான். ஒரே நாடு ஒரே மொழிட்டோன்னே நாட்டினுடைய மொழியை நீ முதல்ல படிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டுருவான். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை இப்போ டீலிமிட்டேஷனே கூடாதுங்கிறாரா திரு ஐயநாதன் அவர்கள்? இல்லை, டீலிமிட்டேஷன் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, பாப்புலேஷனுடைய இது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். அதில் வந்துட்டு டீலிமிட்டேஷன் பண்ணி தான் தீரணும். ஆனால் இந்த நாட்டில் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு. அதை நல்லா நிறைவேற்றுறது தென் மாநிலங்கள். இதை நிறைவேற்றாத அப்படியே விட்டுட்டு மக்கள் தொகை போட்டு கட்டப்படி பெருகினது வட மாநிலங்கள். இப்போ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணால் நான் இறக்க வேண்டியதானே வரணும். அப்போ அதில் என்ன நியாயம் இருக்குது? நீ நல்லா படிச்சிருக்கிறல்ல, உனக்கு போதும் 50 மார்க்கு, அவன் தான் ஒன்றும் படிக்கலையே, அவனுக்கு நான் போடுறேன் 80 மார்க்கு, நான் ஒத்துக்குவீங்களா? அதான் இது. இங்கே இருக்கிறவங்க 2 குஜராத்தி முட்டா பயல்கள் இதை வச்சுட்டு செய்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். எந்த விதமான அடிப்படை இதை பற்றி விவாதிக்கவே இல்லையா அவனுங்க? உனக்கு மேலே கொடுக்குறேன்றாங்க. எப்படி அது சரியாக வரும்ன்ற? 129 இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த எம்பிகளுடைய எண்ணிக்கை 196 ஆகுன்றாரு. 850 196 போச்சுன்னா மீது எவ்வளோ இருக்குது? 651 இருக்குது. அது யாருக்கிட்ட இருக்குது? எல்லாம் ஹிந்தி பேசுகிற பெல்ட்டுக்கிட்ட தான் போகுது. அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியாங்க? அப்போ அதிகாரம் இல்லாமல் எங்களுடைய உயர்வு என்னத்துக்கு? தேவையில்லை அது. நான் இப்படி சொல்கிறேன், எங்களுக்கு இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம். பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு ஈக்குவலாக நீங்கள் கொடுத்துருக்கணும். உத்தரப்பிரதேசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலத்தில் அதனுடைய பாப்புலேஷன் வளர்ச்சி 26% ஒரு 10 ஆண்டுகளில். தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15%. அதுவும் 25 ஆகிடுது. 71 to 2011, 1971 2011 அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே கணக்கு இறங்கி வச்சுட்டு எனக்கு சீட்டை உயர்த்து இல்லையா? நான் நல்லா பண்ணல, அதை வச்சு அவனுக்கு குறை ஒத்துக்குவியா? இதை பண்ணக்கூடிய இடம் பார்லிமெண்ட் தான், டீலிமிட்டேஷன் கமிஷன் கிடையாது. ஓகே, அவங்ககிட்ட நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படின்னா அவன் வந்துட்டு பாப்புலேஷனை தான் அடிப்படையை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அந்த அமித்ஷா பிடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து எழுதுறாங்க, எல்லா பத்திரிகையும் எழுதியாச்சு. இது உயர்லாம் இவர் சொன்ன பொய் என்னது? தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் 7.23% ஆகும். அந்த பில்லுலேயே அது இல்லையே. ஓகே, அப்போ என்ன? டீலிமிட்டேஷனை வந்துட்டு பாஸ் பண்ணி பில்லை அனுப்பிட போகிறாங்க. அந்த கமிஷன் பண்ணணும். அந்த கமிஷனை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது, எங்கேயும் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது. அது டீலிமிட்டேஷனுக்கு வந்துட்டு அது என்ன பண்ணுதோ அது அப்படி தான் பண்ணிடும். அந்த மசோதாவோட ஷரத்துலையும் அப்படிதான் உள்ளடங்கி இருக்கு, நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன இருக்குது அதில்? அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வழின்னா பிரிவினை தான், அச்சு ஓட்ட வேண்டியது தான். பின்ன என்ன நம்ம கேட்கறது எதுவுமே நடக்காது. அப்போசிஷன் பார்ட்டிஸ் பேசும்போது கூட பாஜகவில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் எம்பிஸ் எல்லாம் நீங்க செப்பரேட்டிசம் வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. நீங்க இப்போ அது வளர்ச்சி இருக்கும் விதமா ஓப்பனாவே நீங்க அப்படி சொல்லும்போது மனுஷர்களை என்னோட கோரிக்கை எனக்கு எடுபடாது. என் மொழி கிடையாது, ஒரு மொழியை படி, உன் மாநிலத்தை நான் பிடிக்கிடுவேன், உன் சட்டப்பேரவை கிடையாது, உன் ரயில்வே திட்டங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னா நான் இந்தியாவோட இருக்கணும்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்படியே இதே மொழியில் கேட்குறேன், மோடியை பார்த்து என்ன நான் அந்த நாட்டுடைய அங்கமாக இருக்கணும் சொல்லுங்க. இதை எடிட்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இல்லை, பிரதமர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு வாய்மொழியா, உங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படாது அப்படின்னு சொல்லி. ஆனா பிரதமர் வாக்குறுதி இருக்குதா? நீ கொடுக்க முடியுமா முதல்ல? அது மாதிரி இல்ல, நேருஜியினுடைய வாக்குறுதி நம்ம ஏத்துக்கிட்டோமே, இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இந்தியை வந்து நம்ம திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நேருஜியோட வாக்குறுதி நம்ம ஏத்துக்கிறோம். நேருஜியோட வாக்குறுதியை நம்ம ஏத்துக்கிட்டோம், உண்மை. நேருஜி யாரு, மோடிஜி யாரு? நேருஜி ஹானரபிள் மேன். நீ யாரு? நீ என்ன பண்ண? நீ காவிரி நதிநீர் பிரச்சனை இல்லை, காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் சொன்னது வந்துட்டு காவிரி மேலாண்மை வாரியம். நீ இதை ஆணையமாக்கி பல்ல போடுங்கன்னா நீ அப்போ உன்னை எப்படி நான் மதிப்பேன்? உன்னை எப்படி நான் நம்புவேன்? என்னை போயிட்டு நீ ஒரிசாவில் நின்றுட்டு சாவியை திருடி தமிழ்நாட்டை எடுத்து போய் வச்சிருக்குதுன்னு சொன்னியா இல்லையா? தமிழ்நாட்டை சனாதன தர்மத்தை ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னியா இல்லையா? நீ தமிழ்நாட்டில் வந்துட்டு உத்தரப்பிரதேசம் பீகாரிகள் வந்து தாக்கப்படுறாங்கன்னு சொல்லியா இல்லையா? உன்னை எப்படி நான் நம்புவேன்? சொல்லு, எப்படி நம்புறது சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நம்புறதுன்னு சொல்லுங்கள். அடிப்படை வேணும்ல. நேரு அப்படியே பேசினார். நேரு கூட மொழிவழி மாநிலங்களுக்கு எதிராக தான் இருந்தார்.
ஆனால் அது விஷயமா ரீசனிங் பண்ணி அண்ணா பேசும்போது ஓடி வந்து உக்காந்தாரா இல்லையா? அண்ணா பேசுறது கேட்கறதுக்கு இவராட்டம் ஓடி போயிடலையே இங்கே ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு. அவர் வந்தார், வந்து உக்காந்தாரு. டிபேட் நடந்தது, கச்சத்தீவு இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் இந்திரா காந்திலாம் உட்காந்து கேட்டாங்களே, அவங்களாம் எப்படி நீ எப்படி? அதனால சொல்ல வரேன், எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கூட்டாட்சி தத்துவத்தை நீ சீர்குலைக்கிற. நான் ஆட்சியிலே இல்லாத போது நான் எப்படி கூட்டாட்சியில் இருப்பேன்? அப்படி சீர்குலைக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இல்லை சார், இப்போ நீங்களும் இப்போ பொதுவெளியில் உங்களை போன்றவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்ற அறியப்படக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுகள் வெளியிடும் பொழுது நாளை தினம் உளவுத்துறை கூட உங்களை போன்றவர்களை வந்து கண்காணிக்கலாம். தமிழ் நான் கேட்ட தேசியத்தை கேள்விக்கு பதில் சொல்ல அந்த முட்டா பயல்களை அப்படின்னு கேட்பேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ சொல்றல்ல அஷூரன்ஸ், சத்தியம், இதை விட ஒரு வார்த்தை இருக்குதான்னு கேட்கறல்ல இந்த நாட்டு பிரதமரான நீ. சத்தியம்லாம் அப்புறம் இருக்க, சட்டத்தை பேசுற நீ. சட்டத்துல எங்க இருக்குது அந்த மாதிரி 50%? அதுலயே வந்துட்டு என்னோட என்ன நீ புறக்கணிக்கிறியா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். நான் தான் சொல்றேன், 196 வந்துருச்சு தென் மாநிலங்கள், 5 மாநிலம் 6 மாநிலத்துக்கு. மிச்சம்லாம் யாருக்கிட்ட இருக்குது சொல்லு. என்னுடைய தலையெழுத்து அவன் நிர்ணயிக்கிறான்ல. அப்ப இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்துல எனக்கு என்ன பங்கு, அதை சொல்லு. அப்புறம் பிரிவினை போடலங்க ஆயி பூய் அதெல்லாம் அப்புறம் வரலாம். எனக்கு என்ன பங்கு, அதை சொல்லு. பங்கு இல்லைல்ல. அப்புறம் நான் என்ன பண்றது? கீழடி அதெல்லாம் கிடையாது, மேலடியில் தான் அங்கே இருக்கிறது தான் சரியாக வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? நான் என்ன சுதந்திரத்துக்காக போகிறேன்னு வகையறாலேருந்து வந்தவன் நம்மளாம். இவன் யார்? சுதந்திரம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்ல கட்சியை சேர்ந்தவனுக்கு அவங்க. நீ யார் இந்தியாவில் வந்துட்டு பிரிவினை, தேசப்பற்று, ஒற்றுமையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு? நீ யார்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு முதல்ல அறிவிங்க, இது வந்து ஒரு கூட்டமைப்பு தான். இல்லைங்க, அதெல்லாம் அப்புறமா அந்த கான்செப்ட். இல்லை, நான் அதான் சொல்ல வரேன். இப்போ கூட அவர் தான் அதை வலியுறுத்தினார். வரைபடத்தை நீங்கள் மாற்றக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மதிமுக வைகோ சொன்னார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. பார்லிமெண்ட்ல அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இப்போ இவங்க மாநிலங்களில் இப்படி ஒடுக்குறது மூலயமா அவங்க என்ன நிலைநாட்ட விரும்புறாங்க? முதல்ல மாநில கட்சிகள் இந்து ராஷ்டிரா வேற என்னது ஐடியாலஜிக்கல் தான். இந்து ராஷ்டிரா ஒரே ஒரு சென்ட்ரல் பவர் தான் இருக்கணும், மற்றவெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கணும். அவன் மாநிலத்தை ஒழிக்கணும், மாநில மொழியை ஒழிக்கணும், மாநில பண்பாடுகளை ஒழிக்கணும், ஒரே மொழி தான் இருக்கணும், ஒரே மதம் தான் இருக்கணும், அந்த மதத்துல அந்த பார்ப்பான் அவன் மேல இருக்கணும். அதுதானே அது. வேற என்னது அது? வேற என்ன அவனு சொல்ல போற சாதிக்க போறாங்க? இதை பண்ணிட்ட உடனே இந்தியா வல்லரசு ஆயிடுமா? இல்லை அப்படியே அவங்க வளர்ந்துருவாங்களா? வளர்றதெல்லாம் நம்பல. 9 பைசா வரி வாங்கிட்டு 4 பைசா கொடுக்குறான். இதே என்ன பண்ணுறதுன்னு பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லா இடத்துலையும் ஒரு தலைபட்சமாக போதில்ல அதிகாரம். அப்போ நான் என்ன செய்யறது சொல்லுங்க? எனவே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோதான். அதனால தான் அவர் கொதிச்சார். தமிழ்நாடு முதலமைச்சர் கொதிச்சாருன்னா இதே மாதிரியான சொரணை தான் அது கொதிச்சார். சரி, தமிழ்நாடு சும்மா இருக்காது. பழைய திமுக நீங்க பார்ப்பீங்க. அப்படி சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். ஓகே, விடவும் மாட்டோம், வெல்லாமல் விடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். சார், இப்போ ஒருவேளை இந்த மசோதா தாக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆகாது, ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அவங்களுக்கு ஒருவேளை அது மசோதா வந்து பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்து ஆயிடுச்சு ஒருவேளை அப்படின்னா, இந்த இந்திய ஒன்றியம் நாமெல்லாம் வந்து ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய ஒரு அங்கமாக வந்து நம்ம இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறோம். அப்பட்டமான ஒரு தேசிய இனத்தை முடக்கக்கூடிய ஒரு செயல், அதிகார பறிப்பு எல்லாமே இதில் உள்ளடங்கி இருக்குன்னு நீங்கள் ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த தரவுகளோட சொல்கிறீங்க. அப்போது என்ன ஆகும்? இந்தியாங்கிறது ஒரு ஒற்றுமையோட ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுமா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயல்? இல்லை, இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கான அடிப்படை நான் சொல்லிட்டேன். ஒரே நாடு ஒரே மொழி வரணும் அப்படின்னம்னா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரதான மொழிகள், முக்கியமான பண்பாடுகள் இதெல்லாம் வந்துட்டு ஒழிச்சு கட்டணும். அதான அவங்க இருக்கிறாங்க. இப்போ குஜராத்திக்கு மார்வாடிக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது அவங்ககிட்ட சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு பண்பாடு இருக்குதா? புரியுதுங்களா? ஒண்ணுமே கிடையாது இவங்க. அதனால இவங்க நிர்ணயிக்க முடியாதுன்ற. நீ என்னுடைய வாழ்க்கையை இப்போ எதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கூட்டாட்சின்றோம்? எல்லாரும் அவங்களுடைய ப்ரிசர்வேஷன் தான். ப்ரிசர்வேஷன் ஆஃப் எஜுகேஷன், ப்ரிசர்வேஷன் ஆஃப் எக்கனாமி, ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர், ப்ரிசர்வேஷன் ஆஃப் லாங்குவேஜ், இதெல்லாம் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதா தான் மொழி வழி மாநிலங்கள். அதை தான் அவன் குறி வைக்கிறான் பாஜகக்காரன். ஒரே நாடு ஒரே மொழின்னு என்ன அர்த்தம்? அதானே சொல்கிறேன் மோகன் பகவத். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்னை பார்த்து திருடன்னு சொல்லணும்னா நான் வந்துட்டு மரியாதை கொடுத்து நான் பேச வேண்டியதில்லை. அவன் எவனாக இருந்தாலும் சரி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை சொன்னால ஒரு சில நின்றுட்டு எப்படி ஒரு தமிழை வந்துட்டு முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு கேட்டான்ல அமித்ஷா. பூரி ஜெகநாதன் கோயிலுடைய சாவி எப்படி தமிழ்நாட்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அப்போ
அதான் இப்போ முதல்வர் கூட கேட்டார், இப்போ வந்து சொல்கிற தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது, இப்போ வந்து சொல்கிறேன், வாயை திறந்தானா இந்த பிரதமர், மாண்புமிகு பிரதமர், சும்மா அதெல்லாம் நீ சட்டத்தில் பண்ணக்கூடிய ஃப்ராடுலன்ஸை இன்னைக்கு கனிமொழி எல்லாத்தையும் புட்டு வச்சாங்க, புரியுதுங்களா? அதனால் நான் சொல்ல வரேன், நம்மளுக்கெல்லாம் இந்த ராகுல் காந்தி மேலெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இவங்க இப்படின்னுவாங்க அப்புறம் அப்படின்னுவாங்க, அதெல்லாம் வேற கதை. காங்கிரஸ்லேயே ஏகோபித்த கருத்து இல்லையா இதில்? இல்லை, காங்கிரஸ் தான் இதில் முதல்லயே வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே இந்த மொழி வழி மாநிலங்களை ஒழிக்கணுன்றதெல்லாம் அங்கே தான் போயிட்டு RSS சொன்னான். ஓகே, அவங்க தான் வந்து பிள்ளையார் சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். வந்துட்டான், அவன் எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு உட்கார வச்சுட்டான். அதனால இவங்க எல்லாம் நம்புறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். முதல்ல ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ், இதுதான் நான் சொன்னேன் முந்தா நாடு நடந்த ஒரு இன்டர்வியூலையும். கன்சல்ட் பண்ணுவோம், என்ன அடிப்படையில் இந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை உயர்த்தணும், உண்மை என்ன அடிப்படையில் உயர்த்துவது? வெறும் பாப்புலேஷன் மட்டும் இல்லை, டெவலப்மெண்ட் எடுத்துக்கோ, நீட்ஸ் எடுத்துக்கோ, வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணணும். வெறும் பாப்புலேஷன் அப்படின்னோம்னா, நான் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தி நான் வந்துட்டு பின்னுக்கு தள்ளுறேன், எதையுமே அது இஷ்டத்துக்கு பெற்றுக்கிட்டவனுக்கு வந்துட்டு நிறைய கொடுக்குறேன். அப்போது அதிகாரத்தை தூக்கி முட்டாள்தனத்துக்கிட்ட கொடுத்துட்டு அறிவாளி அடங்கிப்போ அப்படின்னோம்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. உங்களுடைய பார்வையை எங்கள் நேயர்களுக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.